விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை இறந்த விவகாரம் தொடர்பாக ஆசிரியை ஏஞ்சலுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலமாக வருகின்ற 10ஆம் தேதி வரை ஆசிரியை ஏஞ்சலை கடலூர் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் விவரிக்க கேட்போம். கோபிநாத், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில 4 வயதான யூகேஜி படிக்கும் மாணவி லியா லட்சுமி அங்க இருக்கக்கூடிய கழிவறை தொட்டியிலிருந்து உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இந்த வழக்கு தொடர்பாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் சந்தேக மரணம் என்று முதல் கட்டமாக வழக்க பதிவு செய்து இன்று காலை வழக்குல இருக்க பிரிவை மாத்துறாங்க. அது எப்படி மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொலையாகாத மரணம் இந்த வழக்கு பதிவு பண்ணி வழக்குல பிரிவை மாற்றம் செய்து காலையில பள்ளியின் தாளாளர் எமில்டா, அதேபோல முதல்வர் டொமினிக் மேரி, ஆசிரியர் ஏஞ்சல், இவங்க 3 பேரையும் விசாரணை கைது பண்றாங்க. இந்நிலையில உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்சு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழக அரசு வழங்கிய 3 லட்சம் நிதியும் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கிட்டாருங்க. இது ஒரு பக்கம் பெற்றோர் நிதி வேண்டாம்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பள்ளியின் தாளாளர் எமில்டா மற்றும் டொமினிக் மேரி ஆகிய 2 பேருக்குமே மருத்துவ பரிசோதனையின் போது உடல் நல குறைவு ஏற்படுதுங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரையும் விழுப்புரம் அரசு முண்டியம்பாக்கம் மருத்துவமனை உடனே அனுமதிச்சு அவர்களுக்கான சிகிச்சையை இப்ப தற்போது தீவிரமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில வழக்குல 3வது நபரான ஆசிரியர் ஏஞ்சல் இவங்க தற்போது வழக்கு பதிவின்படி தற்போது விக்கிரவாண்டி நீதிமன்றத்துல நீதிபதி சத்யநாராயணன் முன்பு ஆஜர்படுத்துறாங்க. நீதிபதி வழக்கை விசாரிச்சாரு. வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க 7 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்திருக்காங்க. அதாவது வருகின்ற 10ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்க தற்போது நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு ஆசிரியர் ஏஞ்சல் தற்போது கடலூர் மத்திய சிறைக்கு போயிட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.